வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி சண்முகநாதர் ஜெயந்தி சண்முகநாதனுடைய கோபுர வாசல். இரவு நேரங்களில் யாராவது கடலில் போய் இறங்கக்கூடாது. அங்கே தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழு வந்து உங்களுக்காக 60 நபர் 60 டீம் வந்துருக்காங்க. அப்படியே ஒவ்வொரு பகுதியாக நிற்கிறாங்க, கண்காணிச்சுட்டு இருக்கிறாங்க. யாரும் உள்ள போக வேண்டாம். கருணைக்கடலே கந்தா போற்றி. மக்கள் வெள்ளம் அப்படியே பாருங்கள். ராஜகோபுரம் நாளை கும்பாபிஷேகத்திற்கு தயாராக இருக்கக்கூடிய ராஜகோபுரம். ஸோ எத்தனை லட்சம் மக்கள் வந்தாலும் செந்தில் ஆண்டவனுடைய கும்பாபிஷேகத்தை பார்க்கலாம். அப்படி ஒரு பிரம்மாண்ட ஏற்பாடு. சூரசம்ஹாரம் நடைபெற இருக்கக்கூடிய செந்தூர் கடற்கரையிலே நாளை தினம் அதிகாலை 6:15 மணியிலிருந்து 6:50 மணிக்குள்ளாக நிகழக்கூடிய 21ஆம் நூற்றாண்டின் எந்த நூற்றாண்டிலும் கண்டிராத ஒரு மகா கும்பாபிஷேகம் நாளைய தினம் அதிகாலை திங்கட்கிழமை சோமவாரத்தன்று நிகழவிருக்கும் கும்பாபிஷேகத்தை 10 லட்சம் மக்கள் பக்த கோடிகள், முருக பக்த கோடிகள் நாளைய தினம் இந்த தங்க கடற்கரையிலே, செந்தூர் கடற்கரையிலே வரவிருக்கிறார்கள் என்ற புள்ளி விவரம் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. ஸோ மக்கள் இப்பொழுது 10 மணிக்கு மேலே ஆகுது இரவு. எல்லாம் அவங்கவுங்க இடத்த அவ்வளவு மணல் படுக்கையாக்கி நாளைய தினம் கும்பாபிஷேகத்தை காண மக்கள் இன்றே ஆவலோடு காத்திருக்கிறார்கள். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டம் இந்த நூற்றாண்டிலே, இதோ அடுத்த 12 ஆண்டுகளிலே இதே செந்தில் ஆண்டவருக்கு நிகழ்ந்தால்தான் உண்டு. வேறு எந்த இடத்துலையும், எந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த இடத்துலையும் இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு கும்பாபிஷேகம் நிகழாது. மீண்டும் நிகழ்ந்தால் அது செந்தில் ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் நிகழும். ஏன்னா அப்படிப்பட்ட திருத்தலம் இந்த செந்தூர் கடற்கரை. கோவிலுக்குள்ள போயிடலாமா அப்படி யாரும் மூவ் பண்ணி வர வேண்டாம். நீங்க ரிட்டர்ன் அமௌண்ட் ரிட்டர்ன் ஆகி போங்க. கட்டுக்கடங்காமல்